புளிஞ்சு விட்டு அது காலையில இருந்து சார் வாங்க சார் வாங்க ஏமா இப்ப சூப்பர் பேச்சல் இருப்பீங்களா? வாங்க இந்த பக்கம் இருக்கிற ஒரு 4 பேர் வாங்க வாங்க. நீங்க எல்லாரும் யார் யார் ஒளிய இருக்கிறீங்களோ சீக்கிரம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்ப வரவே மாட்டேங்கிறீங்களா? நான் என்னதான் சொல்றேன், வாங்கம்மா வாங்கம்மா, ஏத்தாதுங்க வாங்கம்மா வாங்கம்மா. அடுத்து நம்ம அந்த பக்கம் அப்படி திரும்புமா? அடுத்து அடுத்து இந்தாண்ட அதுக்குதான் இந்தாண்ட வாங்கி வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. கண்ணை வாங்கம்மா இந்தாண்ட வாங்க. அப்படியே பிடிச்சு வாங்க வாங்க, அப்படியே கையில பிடிச்சுங்க எல்லாரும் பிடிச்சி. அத கிட்ட வாங்கம்மா, கிட்ட வாங்க, இன்னும் வாங்க. போட்ட போ. இருந்தாலே அப்படியே பிடிச்சி பிடிப்பா. ஓகே உட்காருங்க. அடுத்து என்ன? அப்படியே போட்டு 2 பேருக்கு அம்மா அப்படியே போட்டோ எடுத்துருங்க. அடுத்தபடியாக திரு பிரேம்குமார் அவர்கள், அவருடைய அப்பா அவர்களை இன்ற பொழுதில் பெருவக்கும் கண்பனை சான்றோர் என கேட்டார். ஆமாங்களா? இந்த பந்தல் எவ்வளவு மதிப்பு போட திருமதி நிர்மலா பேகம் அவர்களின் குடும்பத்தினரை முன்னெடுத்து வருமாறு அன்பளிக்கிறேன். அப்பா இந்த பயிற்சி நிறுவனத்தின் நன்றிக்கு இடம்பெற்று அந்த பயிற்சி நிறுவனத்தை அவரை மனதிற்கு வேலை வாங்கியிருக்காரு. வெற்றியாளர்கிட்ட ஜனாதிபதி கொடுத்து வேண்டும். எக்ஸாம் எழுத நம்ம கண்டிப்பா பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் வரும்போது கொஞ்சம் தயங்கி தான் வந்தேன். இருந்தாலும் உன்னால முடியும், நீ படி அப்படின்னாங்க. நானும் ஒரு 3 மாசம் படித்தேன். அப்போ வந்து 2019 வந்து சரி 2018 வந்து குரூப் 4 வந்தது. நான் படித்து ஒரு 3 மாசத்துலேயே என் கூட அது மாதிரி நம்ம உங்களுக்கு எப்படி சூப்பர் பேட்ச் இருக்குது அந்த மாதிரி எனக்கு முன்னால் சீனியர் இருப்பாங்கல்ல, அவங்களும் வந்து படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஒரு 2 பேர் வந்து குரூப் 2ல வந்து ப்ரிலிம்ஸில் பாஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து நமக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. ஏன்னா ஏகப்பட்ட கோச்சிங் சென்டர்லாம் இருக்கு, அங்கெல்லாம் போய் படிச்சுக்கிறாங்க, பாஸ் பண்ண முடியுமா அப்படின்ட்டு ஒரு தயக்கத்தில் இருந்தேன். டெய்லியும் அவரு இப்போ நம்ம கூடயே தான் வருவார், வந்து படித்து அவர் வந்து பாஸ் பண்ணுவோம்.
நம்ம கூட இருக்கிறவரே படிச்சு பாஸ் பண்ணிட்டாங்கல்ல, இப்போ நம்மளும் வந்து படிச்சோம்னா கன்ஃபார்ம் நம்மளும் பாஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வந்து ஒரு சிறப்பு செய்யப்படுகிறது. அவர் முன்பு வருமாறு செல்கிறார். அவருக்கு புனிதவரை ஆஸ்பத்திரி நடத்திய கல்வி அவர்கள் கால்வழிக்கு பாராட்டு தெரிவித்தார். சொல்லும்போது ஒரு பழமொழி, மாமன் துணையோட மலைய மொழிதான். அதனால அந்த மாமனோட துணையோட நீங்களும் வந்துடணும். சரியா? ஓகே. மாமா எப்படி துணையோட கவர் பண்ணீங்க? நீங்க மச்சான் சேவிங்களா பார்த்து ஒட்டுதான் தட்டி கொடுக்கலாம், வேற யாரும் வாங்கி கொடுங்க. சரியா? அடுத்தது காமெடி அடுத்ததாக நம் பயிற்சி மையத்தில் பயின்று மாநில அளவில் 91வது இடம் பிடித்த திருமதி சௌமியா அவர்களை மகாதேவன் சற்று வலிவிடவும். அனைவருக்கும் வணக்கம். சௌமியா. நான் வந்து இப்போ லாஸ்ட் 2024 வந்து ஸ்டேட் ரேங்க் 91 எடுத்திருக்கேன். தமிழ்நாடு ரேங்க் வந்து 34 எடுத்திருக்கேன். இதுக்கு எனக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்ணது வந்து ஃபர்ஸ்ட் என்னோட ஃபேமிலி, அம்மா, அப்பா, அப்புறம் என் ஹஸ்பண்ட் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு. அண்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து 2019 வந்து ஜாயின் பண்ணேன். அது இருந்துச்சு சென்டர் 2019 தான் நான் ஜாயின் பண்ணேன். அப்போ வந்து எனக்கு ரமேஷ் சார் தெரியவே தெரியாது. ஃபர்ஸ்ட் சதீஷ் சார் தான் தெரியும். அவர் தான் என்னோட ஃபர்ஸ்ட் குரு. அவர் வந்ததுக்கப்புறம் தான் வந்து நான் ஜாயின் பண்ணேன். ஒரு 2 months தான் அப்போ வந்து ப்ரிப்பரேஷன் கொடுத்தேன். அப்போ எனக்கு தமிழ் மேத்ஸ் மட்டும்தான் நான் அப்போ ஃபோக்கஸ் பண்ணுது. ஸோ அது வந்து தமிழ் ஃபுல்லுமே நடத்துவாரு. அப்பவே எனக்கு ஒரு டெஸ்ட் வைப்பாரு. அப்பவே எனக்கு என்கரேஜ் பண்ணுவாரு. அவரு மேடம் நீங்க நல்லா பண்றீங்க, சூப்பரா பண்றீங்க, அந்த மாதிரி ரொம்ப என்கரேஜ் பண்ணாரு. அதுக்கப்புறமேட்டு ரிசல்ட் வந்துச்சு. 161 கொஸ்டின்ஸ் எடுத்திருந்தேன். எனக்கு அது ஒரு ஹோப், ரொம்ப நல்ல ஹோப் கொடுத்துச்சு. ஏன்னா நான் ஒரு தமிழும் மேத்ஸும் மேலோட்டமா ஜிகே பார்த்துட்டு போனேன். நான் 161 கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன்னா ஓகே அது நல்ல மார்க் அப்படின்னு சொல்லிட்டு அது நல்ல ஹோப் கொடுத்துச்சு. சரி ஓகே நெக்ஸ்ட் இங்க அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கண்டினியூ பண்ணேன். அப்புறம் சார்ட்ட பேசினேன். அப்புறம் சார்ட்ட பேசிட்டு கண்டினியூ பண்ணிட்டு அப்புறம் இங்க மாத்தினாங்க சென்டர். அங்க இருந்து இங்க மாத்திருந்தாங்க. அப்போ அதுக்கப்புறம் தான் எனக்கு ரமேஷ் சார் தெரியும். அது வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாது. தமிழ் அவங்க எல்லாம் வந்து இங்க வந்துட்டோம் நாங்க எல்லாருமே. அதுக்கப்புறமேட்டு கண்டினியூ பண்ணோம். 2020 கொரோனா லாக்டவுன் வந்துருச்சு. ஸோ அப்படியே நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஆக்சுவலி நான் ஸ்கிப் பண்ணியிருக்க கூடாது. அது ஸ்கிப் பண்ணதுனாலதான் அடுத்ததும் எனக்கு சக்சஸா இல்லாம போயிடுச்சு. அப்புறம் 2020 ஃபுல்லுமே ஸ்கிப் பண்ணிட்டு 2022 பிப்ரவரியில தான் திருப்பி ஜாயின் பண்ணேன். அப்ப வந்து ரமேஷ் சார் கிட்ட நான் கேட்டேன், இந்த மாதிரி நான் வரேன் சார் அப்படின்னு. கண்டிப்பா வாங்கம்மா உங்களால முடியும் அப்படின்னு. நான் கேட்டேன் ஃபீஸ் எவ்வளவு சார் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அதுக்கு சார் சொன்னாரு ஃபீஸ் எல்லாம் ஒண்ணுமே வேணாமா, நீங்க வந்து ரொம்ப உங்களால முடிகிற ஒரு கேண்டிடேட், நீங்க ஃபீஸ் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் ஃப்ரீயா தான் வந்து அந்த 2022 வந்து படிச்சேன். அதுவே ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கப்புறம் 2022 நான் நல்லா தான் ப்ரிப்பேர் பண்ணேன். அந்த குரூப் 2 வந்து ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணேன். அண்ட் தென் குரூப் 4 வந்துச்சு. குரூப் 2 ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணதுனாலயோ என்னவோ தெரியல, குரூப் 4 வந்து கொஞ்சம் சாதாரணமா விட்டுட்டேன். அது வந்து மேத்ஸ்ல வந்து எனக்கு கொஞ்சம் அடி வாங்கிடுச்சு. அப்பயும் 163 கொஸ்டின்ஸ் போட்டேன். ஆனா வரல. சரி இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு சரி குரூப் 2 ப்ரிலிம்ஸ் பண்ணிட்டு மெயின்ஸ் எழுதுனேன். அது ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணி அப்போ ஒரு பிரேக் எடுத்துட்டேன். ஸோ அந்த மாதிரி பிரேக் எடுத்து பண்ணதுனாலதான் இப்போ என்னுடைய 3rd அட்டெம்ப்ட்ல தான் நான் வந்து இதை கிளியர் பண்ணேன். ஏன் உங்களுக்கு நான் சொல்றேன்னா, அக்கா 3 வருஷம் ஆகுமா 5 வருஷம் ஆகுமா அப்படின்லாம் நிறைய பேர் பயந்துக்கிறீங்க. ஆக்சுவலி அப்படிலாம் கிடையாது. ஒரு சாலிடா நீங்க வந்து முயற்சி பண்ணி பயிற்சி பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு 8 to 1 இயர்ல உங்களால கண்டிப்பா பாஸ் பண்ண முடியும். தமிழ் சொன்ன மாதிரி எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் போகாம படிப்புதான் முக்கியம் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம அதுலயே அந்த பாத்திலேயே கரெக்டா போனோம்னா கண்டிப்பா நம்மளால 1 இயர்ல பண்ண முடியும்.
அவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படிலாம் இல்லை. நம்ம அதையே ஃபோக்கஸ் பண்ணோம்னா கண்டிப்பா பண்ண முடியும். அதுக்காக தான் நான் இந்த ஸ்டோரியை பேக்ரவுண்ட்ல இருந்து எடுத்துட்டு வந்து நான் சொன்னேன். ஏன்னா நான் வந்து நடுவில் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன், அதனாலதான். அப்புறம் 2023 ஏப்ரல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான். சார்ட்டு திருப்பியும் வந்து பேசி நான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் 1 இயராகவே கன்சிஸ்டண்டா கரெக்டா வந்து டெஸ்ட் ஃபாலோ பண்ணேன், எல்லாமே பண்ணேன். ஆக்சுவலி ரொம்ப சவுண்டா படிப்பேன். சில பேர் அமைதியா படிப்பாங்க, நான் ரொம்ப சவுண்டா படிப்பேன். மற்றவங்களுக்கு அது இரிட்டேட்டிங்கா இருக்கும். அந்த இரிட்டேட்டிங்லாம் பொறுத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கு சப்போர்ட் பண்ண ரமேஷ் சார், சதீஷ் சார், நான் ரொம்ப சவுண்டா படிக்கிறேன் சார், எல்லாரும் நீ திட்டுறாங்க சார் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படியாம்மா நீ வந்து தனியா படி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தனியா பெஞ்ச் அதெல்லாம் போட்டு கொடுத்து தனியா நீ ஃப்ரீயா படிமா, ஸ்டெப்ஸ்ல போய் படிமா, அந்த மாதிரி ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க அவங்க. என்னால இப்ப எனக்கு 2 குழந்தைங்க சி செக்ஷன் பண்ணி தான் குழந்தைங்க எடுத்தாங்க. நான் வந்து படிச்சுட்டே இருப்பேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து படிமா அப்படிலாம் சொல்லுவாங்க சாரு. அதே மாதிரி முதுகு வலிச்சதுன்னா சேர்ல மாத்தி உட்காருமா, பெஞ்ச்லயே உட்காந்துட்டு இருக்காத சேர்ல மாத்தி உட்காருமா, அது மாதிரி ரொம்ப டேக் கேர் பண்ணிப்பாங்க நம்மளைய. அப்படி பண்ணதுனாலதான் ஃபுல்லா இந்த அளவுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆக்சுவலி சதீஷ் சொல்லிட்டே இருப்பாரு, நீங்க வந்து கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங்ல போயிருக்கோம், என்ன நினைக்கிறீங்களோ இல்லையோ ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங்ல நீங்க வந்து ஜாப் வாங்கிடணும் அப்படின்னு டெய்லியுமே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அப்படின்னா நானும் சரி நம்ம ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங்ல போயிடும், இத்தனை 2 attempts நான் வேஸ்ட் பண்ணிட்டேன், ஸோ ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங்ல போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா தான் படிச்சேன். ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ஆக்சுவலி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல 91 ரேங்க் வருவேன் அப்படின்லாம். ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அது ரொம்ப பெருமையா இருந்துச்சு, டாப் 100 நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் உடனே நான் வீட்டுல எல்லாம் தெரிஞ்சுக்க உடனே ரமேஷ் சார் ஃபோன் பண்ணேன், சதீஷ் சார் ஃபோன் பண்ணேன். ரொம்ப ஹாப்பி. அங்கேயே போன்ல இருக்கப்போவே இவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி கிளாப் பண்ண சொல்லி ரொம்ப பெருமையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் எங்க வீட்டுக்காரங்க எல்லாம், எனக்கு வந்து பஸ் வசதி எல்லாம் கிடையாது எங்க ஊர்ல. நான் வந்து புழுதிக்கோட்டை, அங்க இருந்துதான் பஸ் எல்லாம் டைமிங்ஸ் தான் இருக்கும், பஸ் வசதியே இல்லை. அவர் கூடயே நான் வந்துருவேன், 8:30 9 கிளம்பிடுவேன். அவர் தான் என்னை கூப்பிட்டு போவாரு, கூப்பிட்டு வருவாரு. டெஸ்ட் இருக்கு அப்படின்னா ஃபுல்லுமே ஒரு 6:30 அந்த மாதிரி கூட லேட் ஆயிடும். அப்படிலாம் இருக்கப்போ 6:30 வரைக்கும் வெளியே உட்காந்து வெயிட் பண்ணி என்னை கூட்டிட்டு போவாரு. அந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட்டிவா இருந்தாரு. அதனாலதான் இந்த சக்சஸ் என்னால கெயின் பண்ண முடியும். வீட்டுல வந்து அம்மா ஃபுல்லுமே எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. கடைசியா நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் அம்மா ஃபுல்லா பாத்துக்கிட்டாங்க. பசங்க 2 பசங்க, அவங்க கேஜி தான் பாப்பாலாம் போறா, அவளெல்லாம் பாத்துக்கிறது ரொம்ப கஷ்டம், நம்மளாலே முடியாது. வயசானவங்க அவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் பாத்துக்கிட்டாங்க. அவங்க எல்லாம் சப்போர்ட்டிவா இருந்ததுனால இப்போ இந்த இடத்துல உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கேன். நாளைக்கு நீங்களும் பேசணும், என்னுடைய வாழ்த்துக்கள். தான் கடந்து வந்த பாதையை மிக தெளிவாக உரையாற்றிய சௌமியா அவர்களுக்கு நன்றி. அவங்க பேசும்போது ஒரு 3 விஷயம் கவனிச்சேன். முதல்ல அவங்களுடைய குடும்பத்தினருக்கு நன்றி சொன்னாங்க. உண்மையிலே அது ஒரு மிகப்பெரிய பேக்போனே அதுதான். அந்த குழந்தை பெற்று அதையும் பார்த்துட்டு படிக்கிறதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம். நல்லா பேசுனீங்க. அடுத்தபடியாக திரு கௌசல்யா அவர்களை என்னுடைய வெற்றி பயணத்தை உங்களிடம் தெரிவிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என்னோட நேம் வந்து கௌசல்யா. ஸ்டேட் ரேங்க் வந்து 421, ஓவரால் ரேங்க் வந்து 421, கம்யூனல் ரேங்க் வந்து 158. நான் ஃபர்ஸ்ட் வந்து இப்ப நான் வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல JR எடுத்திருக்கேன். இந்த வெற்றிக்கு யார் காரணம்னா முழுக்க என்னோட ஹஸ்பண்ட் தான் காரணம். அவங்க தான் வந்து, ஏன்னா எனக்கு கவர்மெண்ட் செக்டர்ல போகணுன்ற ஐடியால கிடையாது. ட்ரிபிள் முடிச்ச உடனே நான் அவங்கள மேரேஜ் பண்ணிட்டேன்.
நான் வந்து அதே காலேஜ்ல நான் ஒர்க் பண்ண போறேன் அந்த மாதிரி தான் அவங்க கிட்ட கேட்டேன். அவங்க இருந்துட்டு நீ கவர்மெண்ட்க்கு வந்து செக்டார்ல ட்ரை பண்ணேன். நான் ட்ரிபிள்இல வந்து நல்ல பெர்சன்டேஜ் இருந்தது, எல்லாரும் நல்லா படிக்கிற பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்கரேஜ் பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு நீ வந்து கவர்மெண்ட் செக்டார்ல ட்ரை பண்ணேன், அமௌண்ட் கட்டி கூட நான் உனக்கு வேலை வாங்கி தரேன் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட்குள்ள போகணும் அப்படின்ற ஒரு எண்ணமே வந்தது. அதுக்கப்புறம் அங்க எங்க ஊர்ல சரவணன் சொல்லிட்டு ஒரு அண்ணா இருக்காங்க, அவங்க டெய்லி வாக்கிங் போவாங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க, நீ நல்லா படிக்கிற பொண்ணுக்குன்னு நல்லா படிக்கணும், என்னோட பெர்சன்டேஜ் எல்லாம் அவருக்கு தெரியும், இந்த மாதிரி டிஎன்பிசி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் ஃபர்ஸ்ட் சொன்னாரு. நான் ட்ரிபிள்இ முடிச்சதுனால நான் இபில தான் ஏதோ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அதுல எனக்கு எந்த ஒரு கைடன்ஸுமே இல்லை, எப்படி எக்ஸாம் எதுவுமே தெரியாது. அப்புறம் தான் டிஎன்பிசி இருக்கு, எதுவுமே தமிழ்ல தானே, எனக்கு தமிழ் டிபார்ட்மெண்ட் தமிழ் வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால சரி நம்மளால அச்சீவ் பண்ண முடியும் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு ஓகே இது படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சேன். அப்புறம் தம்பி பிறந்தான். அதுக்கப்புறம் இவங்க கிட்ட கேட்டுட்டே இருப்பேன், நான் சேர்த்து விடுறேன் இந்த மாதிரி சொன்னாரு. இங்க 2021 பாதியில வந்தேன் நினைக்கிறேன். அப்ப தம்பிக்கு ஒரு 1.5 வயசுக்கு மேல இருக்கும். அம்மா தான் பாத்துக்கிட்டாங்க, என் குழந்தைய அம்மா தான் பாத்துக்கிட்டாங்க. அவங்க அப்பா அம்மா பாத்துக்கிட்டதுனால தான் கண்டினியூஸா என்னால படிக்க முடிஞ்சது. அப்புறம் இவருமே ஃபினான்ஸை போட்டு நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வேலை மட்டும்தான், கார்டு இருக்கு பட் ஆனா அங்கெல்லாம் நான் வேலை பார்க்க மாட்டேன், வீட்டு வேலை பார்த்துட்டு படிச்சது நான் கரெக்டா இது மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தேன். கண்டினியூஸா பண்ணதுனால 2022 அட்டெம்ப்ட் நான் எழுதினேன். அதுல வந்து நானே மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி டைம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டினுக்கு நான் படிச்சு பார்க்காம பி ஆப்ஷன் மாதிரி ஷேர் பண்ணிட்டேன். எனக்கு அப்பயே தெரியாது வராதுன்ட்டு. இருந்தாலும் சரி வந்துரும், ஒரு பாடல நம்ம ஒரு வேலைக்கு போயிடலாம் அந்த மாதிரி இருந்தது. சரி வரல அப்படின்னோடனே லாஸ்டா வந்து நான் தப்பு பண்ணேன்னு தெரியும், இருந்தாலும் சரி அவ்வளவுதான் நம்ம டைம் முடிஞ்சிச்சாட்டுக்கு, இதுக்கு மேல நம்மளால படிக்க முடியுமா என்னன்னு தெரியல அந்த மாதிரி தோண ஆரம்பிச்சுது. அப்பதான் சாருக்கு கால் பண்ணேன், ரமேஷ் சாருக்கு. சார் இந்த மாதிரி நான் மறுபடியும் வரல சார் அந்த மாதிரிலாம் சொன்னேன். சாருமே லாஸ்டா சொல்லியிருந்தாரு, கண்டிப்பா நீ வேலைக்கு போயிருமா அந்த மாதிரி சொல்லியிருந்தாரு. ஏதோ ஒரு வேலை லாஸ்டா நமக்கு கிடைச்சிருன்ற மாதிரி இருந்தது. அப்புறம் இருந்துட்டு இல்லம்மா உனக்கு இப்ப வந்து ஏதோ ஒரு வேலை தான் கிடைக்கும், கண்டிப்பா நீ விடாம பண்ணினா இதோட நல்ல போஸ்டிங்கா உனக்கு கடவுள் கொடுப்பாரு அப்படின்ற ஒரு என்கரேஜ் சார் தான் கொடுத்தாரு. உண்மையிலேயே என்னோட பெஸ்ட் டீச்சர் அப்படின்னா ரமேஷ் சார் தான். அவர் இல்லைன்னா நான் இந்த இடத்துல இல்லை. ஃபர்ஸ்ட் இவங்க ஃபேமிலில இருந்து இவங்க சொன்னதுனால வந்தேன். இதுக்கப்புறம் இங்க ஒவ்வொரு தூண்டுதலுமே ரமேஷ் சார் தான். உண்மையிலே என்னோட ஃபர்ஸ்ட் கார்டுனா அது சார் தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு டைமே அவ்வளோ என்கரேஜ் பண்ணுவாரு, கண்டிப்பா என்னால முடியும், எல்லாருக்கும் அந்த மனசு வராது. நான் கூட பார்க்கும்போது கண்டிப்பா நீ வியூ ஆயிருமா அவரு, ஏன்னா இதுல பெரிய போஸ்ட் அதுதான் அப்படின்ற மாதிரி நானும் நினைச்சிட்டு இருந்தேன். அதை எடுக்கலாம்னு நான் இருந்தேன். அப்ப இருந்து சார்லாம் சொல்லுவாரு நீ வியூ ஆயிருமா அப்படின்லாம் சொல்லுவாரு. அது எனக்கு ரொம்ப சார் நம்மள இவ்வளவு எதிர்பார்க்கறாரு, நம்ம இன்னும் நல்லா படிக்கணும் அப்படின்னு தோணும். எனக்கு வியூல கிடைச்சது. நான் வந்து கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தேன். ஏன்னா போன வருஷம் 500வது ரேங்க் எடுத்தவங்களுக்கு கள்ளக்குறிச்சியில அவங்க பெரம்பலூர்ல ஒர்க் பண்றாங்க. ஸோ நம்ம 421, அதனால நமக்கு கிடைக்கும் கண்டிப்பா அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்புறம் விழுப்புரம், கடலூர், நாகப்பட்டினம் அந்த மாதிரி ரொம்ப தூரமா இருந்தது. ஸோ நம்ம ஃபேமிலி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது எடுத்துட்டேன். ஆனா ஜேஆர்ஐ தெரியும், ஆனா இருந்தாலும் இதுல அசிஸ்டன்ட் அந்த மாதிரி தான் மென்ஷன் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் எனக்கு நாம பெரிய போஸ்டா நினைச்சிட்டு இது சின்னதா தெரியுதுன்ற மாதிரி நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். எப்படி இல்லாம தோணுச்சு. இவங்க கிட்ட கூட பேசவே இல்லை. அந்த டைம்ல கூட இவரு தான் ரொம்ப சப்போர்ட்டா வந்துட்டு நீ இதோட முடியணும்னு நினைக்காத, இப்ப நீ வியூ எடுத்திருந்தா கூட அவ்வளவுதான், இதுக்கு மேல நீ குரூப் 2 படி, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொன்னது இவரு தான். அதே மாதிரி சாரும் ரொம்ப இல்லமா இந்த டிபார்ட்மெண்ட்ல நல்ல ப்ரமோஷன் இருக்கு அப்படின்லாம் ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டு கூட ஒரு மன சோர்வா இருக்கும் போது சார் ரொம்ப கைட் பண்ணாரு. அதே மாதிரி சதீஷ் சார் வந்துட்டு உண்மையிலே ஒரு மெழுகுவர்த்திக்கு எடுத்துக்காட்டுன்னா அது சதீஷ் சார் தான் சொன்னோம். ஏன்னா அவருமே எக்ஸாம்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. எங்களுக்காக அர்ப்பணிப்போட இருந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறதுனா சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு 2-3 நாளைக்கு ஒரு டைம் ஃபுல் டெஸ்ட் வைப்பாங்க, 200 கொஸ்டின் எடுக்கணும். கிளாஸும் எடுப்பாரு, அதே மாதிரி கொஸ்டின் பேப்பரும் எடுப்பாரு. ரொம்ப அவருமே மோட்டிவேட்டடா பேசுவாரு. நீங்க வந்து ஒரு டைம் தானே, இப்ப நான் வந்து டிகிரி பண்ணல, இப்ப சார் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தாரு நீங்க டிகிரி பண்ணுங்க, மேல வந்து நீங்க குரூப் 2 படிப்பீங்க அப்படின்னு சொன்னாரு. சரி நமக்குலாம் ஒரு வேலை குரூப் 4 போகுதுன்ற மாதிரி நான் தான் போடாம விட்டுட்டேன். இப்ப பிஏ தமிழ் பண்றேன், 3rd இயர் முடிக்க போறேன். நெக்ஸ்ட் குரூப் 2 வந்து ட்ரை பண்ணலான் இருக்கேன். அப்ப வந்து சார் வந்து சொல்றாரு நீங்க குரூப் 4 தானே ஒண்ணு தானே இது பண்றீங்க, நீங்க நல்லா படிங்க, ஸ்டேட் ஃபர்ஸ்டே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
சதீஷ் சார் ரொம்ப சொல்லிட்டே இருப்பார் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்லுவாங்க. சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் இருந்தாதான் பண்ண முடியுன்ற மாதிரி. அதே மாதிரி இவங்க 2 பேருமே ஒரு தூண்டுகோலா இருந்துதான் பண்ணாங்க. சதீஷ் சார் அவ்வளவு ஒர்த்தா கொஸ்டின் எடுப்பாரு, லைன் பை லைனா எடுப்பாரு. இது முக்கியமா இருக்காது அப்படின்ற மாதிரி தோணும். ஆனா அப்படி படிக்கும் போது தானே நமக்கு எல்லாமே தெரியும், இதெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு லைன் பை லைனா படிச்சதுனால எல்லாமே உள்வாங்கி நம்மளால படிக்க முடிஞ்சது. அது சார் வந்துட்டு சார் மாதிரி கொஸ்டின் எடுக்கவே முடியாது. உண்மையிலேயே ரொம்ப நன்றி ரமேஷ் சார். இல்லைன்னா இல்லை, ஏன்னா இடையில எவ்வளவோ சரி நம்ம விட்டுறலாம் அந்த மாதிரிலாம் மைண்ட் செட் எப்படி. ஏன்னா நமக்கு எதோ இடையில தோணும், இதுல எல்லாரும் தான் படிக்கிறாங்க, எங்க வேலை வரப்போகுது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்பெல்லாம் இருக்கும் போது இவங்க தான் எல்லாம் கூட இருந்து சப்போர்ட் பண்ணாங்க. அதே மாதிரி தம்பி பார்த்துக்கிட்டது அப்பா அம்மா தான், அப்புறம் மாமனார் மாமியார் அவங்களும் சப்போர்ட் பண்ணாங்க. இது எல்லாரும் சேர்ந்ததுதான். இன்னொன்னு என்னன்னா, இந்த இன்ஸ்டிடியூஷன்ல இருக்க எல்லாரோட சப்போர்ட்டுமே இருந்தது. நான் கூட ஒரு நம்மளால படிக்க முடியலன்னா கூட அன்னைக்கு கூட வேற யாரோ படிச்சுட்டு இருப்பாங்க, கூட போய் உட்காந்து அவங்களும் சப்போர்ட் பண்ணாங்க. இது என்னோட வெற்றி மட்டும் கிடையாது, உங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணதால என்னால இந்த அளவுக்கு பண்ண முடியுது. என்னோட வெற்றிக்கு எல்லாருமே தான் காரணம். ரொம்ப நன்றி. நீங்களும் வந்து இதுல ஒண்ணு மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த இதுக்கு வந்துட்டு டிகிரி தான் குவாலிஃபிகேஷனு, டிப்ளமோ வந்து கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ப்ரௌசிங் சென்டர்காரங்க தேவையில்லைன்னு சொன்னாங்க. டிப்ளமோ பண்ணாதனால அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ற அந்த சார் வந்துட்டு நீங்க அதை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க இன்னொரு ரேங்க் முன்னாடி இருந்திருப்பீங்க. இப்போ ஒரே கொஸ்டின் நான் 176 கொஸ்டின் போட்டேன். ஒரே கொஸ்டின்ல இருக்கும்போது யார் அதிகமா படிச்சிருக்காங்களோ அந்த மாதிரி ஆர்டர்ல தான் கூப்பிடுவாங்களாட்டிக்குது. அப்படி பார்க்கும்போது அவர் வந்து நீங்க முன்னாடி வந்திருப்பீங்கன்ற மாதிரி சொன்னாங்க. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்களோ அது எல்லாமே எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும் போது எல்லாமே பண்ணிருங்க. அது வந்துட்டு உங்க ரேங்க் வந்து முன்னாடி போகும். அதனால இந்த டிகிரியில வராது அப்படின்னா டிப்ளமோ படிச்சவங்க அதெல்லாம் விட்டுறாதீங்க. ஏதாவது கோர்ஸ் பண்ணியிருந்தா கூட அதை பண்ணிருங்க. அப்படி பண்ணீங்கன்னா நான் அந்த மிஸ்டேக் பண்ணேன். அப்புறம் எல்லாருக்குமே தேங்க்ஸ். எல்லாம் கூட படிச்ச எல்லாருக்குமே. நீங்களும் அடுத்த வருஷம் எங்களோட இன்னும் பெரிய இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு. உங்களுக்காக நான் வந்து கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன். ரொம்ப அந்த வாழ்க்கை அவங்க பேசும்போது எல்லாருமே பார்த்தேன். நீங்க எல்லாம் பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னா, உங்க என்ன மட்டும் அதை ஓடிட்டு இருந்துச்சு. உங்களுடைய குடும்பம் நீங்க அடுத்த வருஷம் வந்து பேசும்போது இதெல்லாம் பேசணும் என்ன இருந்துச்சு அவங்களுக்குள்ள. இந்த அருமையா அவங்களுடைய வெற்றி கதைகளை சொன்னாங்க. இந்த டிப்ளமோ முடிச்சு மட்டும் உங்களுக்கு இன்னும் லைன் இருக்கு. உங்களுக்கு இபி லைன் போகலாம், நீங்க மோட்டார் வெஹிக்கிள் ஆடியோ எக்ஸாம் எழுதலாம். சரிங்களா? டோன்ட் வரி, நல்லா பண்ணுங்க. நீங்களாம் திறமையான பண்ணுங்க. ஐயா விட்டாதீங்க கொண்டு போங்க. ஏன்னா முதல் கடவுளை நீங்க தான். எங்களுக்கெல்லாம் முதல் கடவுள் அப்புறம் சொல்லிக்கலாம். சரியா? நல்லா வருவீங்க. நன்றி நன்றி. அடுத்தபடியாக நம்மளுடைய விஜயகுமார் இந்த கல்வியாண்டில் இந்த கையில சரிங்களா? ஆமா ஆட்கள் வருங்கால லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வாங்கக்கூடிய இளைஞர் வேலைவாய்ப்பு துறை சேர்ந்துள்ள விஜயகுமார் அவர்கள். சரி, ஓகே. எல்லாரும் ரிலாக்ஸ் ஆகிட்டீங்களா? சரி, எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பிரேம். சூப்பர்க்கா. அடுத்த வருஷம் பேசுவீங்க, நானும் அங்கே உட்காந்துருப்பேன். ரைட், ஓகே. சொல்கிற அளவுக்குலாம் நான் ஒன்றும் பெருசாலாம் எதுவும் பண்ணல. நான் இங்கே நிற்கிறேன்னா அவரு தான் காரணம். ஆக்சுவலாக நிற்க வேண்டியது அவரு, நான் ஒன்றும் கிடையாதுங்க. எல்லாமே எல்லா புகழும் அவருக்கு தான். பெருசா நான் ஒண்ணுமே பண்ணது கிடையாது. நான் அவருக்கு பையனா அப்பாவுக்கு பையனா பிறந்தங்கிற காரணத்துக்காக மட்டும்தான் நான் இந்த இடத்துல இருக்கேன். மேபி முத்தாயம்மாவில் இன்ஜினியரிங் படித்தேன், பிஇ சிவில்.
பிஎஸ்சி சிவில் முடிக்கும் போது ஃபைனல் இயர் நான் முடிக்கும் போது எல்லாத்துக்கும் பிளேஸ்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. ஹெச்ஓடி ரூம்லேயே தான் எப்பயும் சுற்றிட்டு இருப்பேன். ஜூனியர் கிளாஸ் எடுக்கிறது, லேப் நடத்துறது, சம்திங் அந்த மாதிரி அங்கேயே சுற்றிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் பேரண்ட்ஸ் மீட்டிங்னு சொல்லிட்டு கடைசி இயர் மீட்டிங் போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ எங்கள் அப்பாவும் மீட்டிங்க்கு வந்திருக்காரு. ஹெச்ஓடி, அசிஸ்டன்ட் ஹெச்ஓடி, எஸ்சிஏ, ஹோல் டிபார்ட்மெண்ட்டும் உட்காந்துருக்கு. லைன் ரூ இந்த மாதிரி தான் இருக்குது. நானும் அப்பாவும் முன்னாடி நிற்கிறோம். என்கிட்ட சொல்கிறாங்க, சார் பையனுக்கு இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் இல்லை, வெளியில் அனுப்பிச்சி விட்ருங்க, அவன் வந்துடுவான். சர்வே கிளாஸ் போயிருக்கேன், சர்வே கிளாஸ் தனியாக போயிருக்கேன், சர்வேக்கு தனியாக சர்டிஃபிகேட் இருக்குது, வாஸ்துக்கு தனியாக சர்டிஃபிகேட் இருக்குது. பில்டிங்க்கு கோர்ஸ் போய் குரங்குச்சாவடி பாலம் இருக்கும்போது அந்த பிரிட்ஜ் படிக்கும் போதே பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போயிருக்கேன், எல்லாமே பண்ணியிருக்கேன். சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரியன்டாக எல்லாமே நான் தனியாக வந்தேன்னா சஸ்டெயின் ஆகிற அளவுக்கு எல்லாம் பண்ணியிருந்தாலும் எங்கள் அப்பா வந்து இல்லை அவன் கவர்மெண்ட் ஜாப்புக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்ஓடியிலேருந்து எல்லாத்திட்டையும் சொல்கிறாங்க. எங்கள் ஹெச்ஓடி சிஏலாம் வந்து இல்லை சார் அதுக்கு டைம் ஆகும் அப்படின்னு சொல்லும் போது நானும் சொல்கிறேன், எங்கள் அப்பாவுக்கு அவ்வளோ பொறுமை இல்லை, டைம் அவ்வளோ எக்ஸாமுக்கு படிக்கணும்னா டைம் ஆகும், பாஸ் பண்ண டைம் ஆகும், அந்தளவுக்கு பொறுமை இருக்காதுன்னு அவர் சொன்ன ஒரே காரணத்துக்கு நான் அவன் எவ்வளோ இயர்ஸ் ஆனாலும் சரி நான் வெயிட் பண்ணுறேன், அவன் பண்ணட்டும் அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக இத்தனை வருஷமும் வெயிட் பண்ணி நான் இவ்வளோ வரைக்கும் வர வைக்கணும். அவர் என்ன எதுவுமே எந்த ப்ரைவேட் ஜாபுக்குமே போனது சொன்னதே கிடையாது, இதை பண்ணு அதை பண்ணு எதுவுமே சொன்னது கிடையாது. இந்த இன்ஸ்டியூட்டுக்கு நான் சேர்ந்து எங்கள் ஒரு 2-2.5-3 வருஷம் இருக்கும். சார் எங்கள் அப்பா பார்த்துருக்கீங்களா சார் இதுக்கு முன்னாடி? ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் எங்கள் அப்பா இந்த இன்ஸ்டியூட்டுக்கே வராரு. என்னோட சொந்தங்கள் கூட நிறையா சொல்லுவாங்க, பையன் இன்ஸ்டியூட் போயிட்டு இருக்கான், எங்கே இருக்குது போய் பாரு என்னன்னு. எங்கள் அப்பா ஃபுல்லாக இங்கே வளப்படியில் தான் சுற்றிட்டு இருப்பாரு. ஆனால் ஒன்ஸ் ஒரு டைம் கூட இந்த இன்ஸ்டியூட் பக்கம் வந்து என்ன நான் இங்கே இருக்கணும்னு கூட பார்த்துட்டு போனது கிடையாது. அவ்வளோ நம்பிக்கை இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அதுக்கு தேங்க்ஸ்ப்பா. அப்புறம் எனக்கு பேக் போன் என்னோடய ஃபேமிலி இருந்தாங்க. என் பாப்பா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டு, தங்கச்சி. அப்புறம் ரொம்ப ஆசைப்பட்டது எங்கள் பாட்டி, எங்கள் சரசம்மா வந்து சரசம்மா அவங்க பேர். அவங்க வந்து இந்த இடத்துல இருக்கணும் ரொம்ப ஆசைப்பட்டேன். பட் ஆனால் அவங்க இல்லை. இப்போ அதை நினச்சி இன்னும் வருத்தப்பட்டு இருக்கேன். மேபி மேலேருந்து பிளஸ்ஸிங்ஸ் கொடுத்துட்டு இருப்பாங்கன்னு நம்புகிறேன். வேற நான் இந்த மாதிரி ஒரு மதியான டைமில் எங்கள் சரசமாவை கூட்டிக்கிட்டு தான் இந்த இன்ஸ்டியூட்டுக்கு வந்தேன். சதீஷ் சார் அங்கே உட்காந்துருந்தாரு. உள்ளே போகும்போதே சார் இந்த சீட் கொடுத்தா தான் நான் அட்மிஷன் போடுவேன், இல்லைன்னா நான் அட்மிஷன் போட மாட்டேன் அப்படி சொல்லி இந்த சீட்டை எனக்கு வேணும்னு சொல்லி வாங்கினேன். சரிப்பா நான் பண்ணித்தரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் இந்த ஃபஸ்ட்டு சீட்டு இந்த சீட்டை எனக்கு வேணும் அப்படி சொல்லி கேட்டுட்டு தான் நான் அட்மிஷனே போட்டேன். அப்போல்லாம் ஏதோ நான் ஏலியன் மாதிரி பார்க்க ஆரம்பித்தாங்க, ஃபாரின் ஏலியன் மாதிரி பார்க்க ஆரம்பித்தாங்க. சார் தான் எல்லாமே அப்போ பார்த்துக்கிட்டாரு. ரமேஷ் சார் நான் பார்த்தது கூட இல்லை. ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு தான் அவர் வந்தார். எல்லாமே சதீஷ் சார் தான் பண்ணிட்டாரு. ரமேஷ் சார் அவரை பற்றி சொல்லணும்னா எவ்வளோ மணிக்கு வந்தாலும் சரி இவன் மேலே ஹோப் இருக்கு பண்ணிடுவான் அப்படின்னு விட்டுட்டாங்க. மற்றபடி கிளாஸ் பற்றி சொல்லணும்னா எல்லாமே ஓகே, எல்லாமே நல்லா பண்ணுவாங்க. சதீஷ் சார் கிளாஸ் எடுக்கும்போது அன்னைக்கு ஈவினிங்கே டெஸ்ட் வச்சுருவாரு, கொஸ்டின் வச்சு. மேபி பயத்துலையாவது படிச்சிருவோம்ல, அன்னைக்கே சொல்கிறதுனால அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ரமேஷ் சார் வந்து வீக்லி ஒன்ஸ் டெஸ்ட் ரிசல்ட் கேட்கும் போது அந்த பயத்துலையாவது ஓகே அவர் கேட்பாரு என்ன பண்ணுறது என்ன பதில் சொல்கிறது அப்படின்ற பயத்துலையாவது மார்க் எடுக்கணுமே உட்காந்து படித்தோம். வேற எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி ஓகே. இங்கே வந்து சேர்ந்ததுக்கப்புறம் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு குரூப் 4 எய்ம் கிடையாது, குரூப் 2 பண்ணணும் தான் ஆசை. எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன் இந்த குரூப் 4ல். ஆக்சுவலாக தமிழ் சொல்கிறாங்க எல்லாரும், ஹார்ட் ஒர்க் பண்ணி பாஸ் ஆகிறது ஒரு டைப் ஆஃப் கேரக்டர், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறது ஒரு கேரக்டர். அது 2 டைப்பில் நீங்கள் எது செலக்ட் பண்ணிக்கிறீங்களோ உங்களோட திறமை பெஸ்ட். ஆனால் நீங்கள் எதில் இருக்கீங்களோ அதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா அதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறேன்னா அதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். 2லேயும் இல்லாமல் 2ஆம் கட்ட நிலைமையில இருந்தால் கஷ்டம்தான். அவங்க எல்லாருமே ஹார்ட் ஒர்க்கு பெரிய எக்ஸாம்பிள். அவங்க கூட என்னால் கம்பேர் பண்ண முடியாது. அவங்களாம் அங்கே, நம்ம இங்கே தான். அவ்வளோதான். எல்லாரும் படிங்க, நல்லா படிங்க. கண்டிப்பாக அடுத்த வருஷம் நீங்கள் இங்கேருந்து பேசிகிட்டு இருப்பீங்க. இன்ஸ்டியூட் வேற எந்த இன்ஸ்டியூட்டும் எனக்கு தெரிஞ்சு 7 நாளும் நடத்துவாங்களான்னு எனக்கு தெரியல.
எல்லாமே அவர் ஒர்க்குக்கு போனாலுமே 5 நாள் முடிச்சுட்டு வந்து இங்க 2 நாள் கிளாஸ் எடுக்கிறாரு. ஆக்சுவலா அதுக்கு நம்ம தலைவணங்கணும். பட் அவர் உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, அது வந்து நாளா ஜாபுக்கு போயிட்டேன்னா என்ஜாய் பண்ண தான் பார்ப்பேன். கரெக்டாக சம்பளம் கைக்கு வந்துருச்சுன்னா என்ஜாய் பண்ண தானே பார்ப்போம். ஆனால் அதையும் மீறி வந்து செய்கிறாங்கன்னா கஷ்டம் தான். சதீஷ் சார்லாம் உண்மையாக அவங்க சொன்னாங்க, மெழுகுவர்த்தி தான். ராசிபுரத்துலேருந்து இங்கே வரணும் அப்படின்னா பெரிய விஷயம். வந்து எடுத்துட்டு இங்கே ஒருத்தவங்களும் ஒரு டைப்பில் இருக்காங்க, எல்லாரையும் சமாளிச்சுட்டு போயிட்டு இருக்காரு. அவரெல்லாம் பெரிய மனுஷர். நிஜமா போதும் சார். எல்லாத்துக்கும் நன்றி. எல்லாரும் அடுத்த வருஷம் இங்க இருந்து நீங்க பேசுங்க, நாங்க கீழே எப்படி கை தட்டுறோம். எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். என்ன பண்றது? தந்தை மகன் அவைக்கும் முன்னிருப்பது தந்தை நாம் மகன் சபையில முன்னிருக்கணும் அப்படின்னு அவரு இருக்கிறது. அவரோட பாதுபடுத்த தப்பா நினைக்காருங்க. அதுக்காக நன்றி சார், நல்லா அருமையா பேசுனீங்க. அடுத்தது நீங்களும் நீங்க இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு பயிற்சி துறையில நிறைய எதிர்களை வந்து நல்ல வழிபடுத்துங்க. அடுத்ததாக நசிகா பேகம் அவர்களை சிறப்புரையாற்றணும். வணக்கம், என்னோட பேரு நிசாரா. எல்லாருமே இங்க இருக்கவங்க சொன்னாங்க எனக்கு டிஎன்பிஎஸ்சி, வேற யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, பக்கத்து வீட்டுல இருக்கவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, என்னோட கூட படிச்ச சார் சொன்னாங்க, மேல இருக்க எல்லாருக்கும் ஒவ்வொருத்தவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனா எனக்கு டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அறிமுகப்படுத்தினதே ரமேஷ் சார் தான். அதுல எந்த விதமான மாற்றங்களுக்கும் எனக்கு கிடையாது. இப்ப நீங்க எப்பயுமே பாக்குற மாதிரி எப்பயுமே நான் கரையில தான் இருப்பேன். நாங்க 2021 தான் வந்துட்டு ஆந்திரால இருந்து இங்க ஷிஃப்ட் ஆகணும் தமிழ்நாடுக்கு. அப்ப வர்றதே 2021 ஜூலை மாசத்துலதான். வந்து பார்க்கும்போது எங்க மாமனார் பார்த்தா திடீர்னு ஒரு டிஎன்பிஎஸ்சி இன்ஸ்டியூட்டுக்கு வாடகைக்கு விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அது வரைக்கும் நாங்க வருவோம், ஜங்ஷன் வருவோம், அப்படியே போயிடுவோம். என்னோட அம்மா வீடு இருக்காது, அப்படியே தான் போயிடுவோம். பத்தி இந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்டுக்கு வாடகைக்கு விட்டுருக்காங்க, நம்ம படிக்கலாம், அந்த மாதிரி தாட் ப்ராசஸிங் எனக்கு இருந்ததே கிடையாது. 2021 வரும்போது நடுவுல பார்த்தா ஒரு கோச்சிங் சென்டர் இருக்கு. திடீர்னு நிறைய பேர் வராங்க, படிக்கிறாங்க. காலையில 10 மணியான ஒரு கும்பலா இருக்கும், 4 மணி 5 மணிக்கு எல்லாரும் போயிடுவாங்க. நான் அப்ப வந்துட்டு வியாழக்கிழமை நாள் ஒரு நாள் எப்பயுமே வியாழக்கிழமை அந்த டைம்ல லீவ் இருக்கும். வியாழக்கிழமைனா கம்பல்சரி ஹாலிடே அந்த டைம்ல இருக்கும். நான் மகேஸ்வரி பாக்குறேன், இதுல ஜாயின் பண்ணணும்னா என்ன ப்ரொசீஜர், இதுல என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வார்த்தையே நான் தெரிஞ்சுக்கவே ஆரம்பிக்கிறேன். அப்பயுமே ஒரு 2021 செப்டம்பர் அக்டோபர் அந்த ரேஞ்ச் இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஒரு நாள் சார் வராது கடைக்கு வந்து என்னை பாக்குறாங்க, இப்படி ஒரு கேரக்டர் சுத்திட்டே இருக்கு எங்கேக்கும் அங்கேக்கும் அப்படின்ட்டு என்னை கேக்குறாங்க. எப்படி எங்க வீட்டுக்காரர்கிட்ட தான் பேசிட்டே போவாங்களே தவிர என்னை பத்தி அவ்வளவு என் கூட பேசினது இல்லை சார். அவரே வந்தாரு, வந்து இவங்க என்ன பண்ணாங்க, என்ன படிச்சிருக்காங்க எல்லாமே கேட்கும்போது அவரே என்னோட மார்க்ஸ், நான் என்ன படிச்சிருக்கேன், என்ன டிகிரி எல்லாமே பார்த்துட்டு நீங்க ஏமா மேல வந்து படிக்கலாம்ல. அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இது உங்க இன்ஸ்டியூட், நீங்க படிச்சு நீங்க வேலைக்கு போகல அப்படின்னா வேற யார் போவாங்க, கண்டிப்பா இது உங்க இன்ஸ்டியூட், நீங்க படிங்க அப்படின்னு முதல்ல டிஎன்பிஎஸ்சி எனக்கு அறிமுகப்படுத்துறதே அப்பதான். அப்பயும் நான் ஒரு மாசம் படிக்கவே இல்லை, இப்ப பண்ற மாதிரிதான் 1 மந்த் நான் அப்பயும் பிரேக் எடுத்துட்டு சரி சொல்றாங்க அப்படின்ட்டு விட்டுட்டேன்.
நவம்பர் அந்த தீபாவளி எல்லாம் முடிஞ்சு எங்க கடையில சீசன் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு தீபாவளி டைம் நான் ஒரு நாள் வரேன். நான் எப்பயுமே கிளாஸஸ் இங்க அட்டென்ட் பண்ணதே கிடையாது. இங்கேன்னு இல்லை, எந்த இடத்துலயுமே நான் இது வரைக்கும் ஒரு டிஎன்பிஎஸ்சி கிளாஸ் கூட ஒரு கிளாஸ் ரூம்ல உட்காந்து அந்த அட்மாஸ்பியர் எக்ஸ்பீரியன்ஸே பண்ணதே கிடையாது. நான் வருவேன், ஆனா நான் டெஸ்ட் ப்ராப்பரா இருக்கும். இத்தனை 10 மணிக்கு டெஸ்ட்னா நான் கரெக்டா டெஸ்ட் வருவேன். கொஸ்டின் பேப்பர் அவங்க கொடுப்பாங்க, எழுதுவேன். எழுதி முடிச்சுட்டு ஓஎம்ஆர் கரெக்ஷன் எல்லாமே நான் பண்ணுவேன். எக்ஸ்பிளனேஷன் பண்ணாலும் அதுக்கும் இருப்பேன். அந்த டெஸ்ட் டே நான் பெர்ஃபெக்டா இருந்தேன். அதுல எந்த விதமான மாற்று கருத்து எனக்கு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் சார் எனக்கு குரூப் 4க்கு இவ்வளோ பண்ணாங்க. அது எல்லாத்தையும் விட மெயின்ஸ்ல எனக்கு இவங்க 2 பேரும் பண்ண உதவி வேற எதுவுமே கிடையாது. சார் எனக்கு எந்த அளவுக்கு முதல்ல ஒரு ஆரம்ப புள்ளியா இருந்து எனக்கு டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அறிமுகப்படுத்தினாரோ அதே அளவுக்கு சதீஷ் சார் என்னைய ஒரு செதுக்கினாரு. அவரோட கனவை என் மூலியமா நிறைவேற்றணும்னு அவர் நினைச்சாரு. மெயின்ஸ்ல என்னை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க 2 பேரும் போட்ட எஃபோர்ட் சாதாரணமான எஃபோர்ட் இல்ல. சதீஷ் சார் அவருக்கு என்னென்ன தெரியுமோ, அவருக்கு தெரியலனாலும் அவர் கத்துக்கணும்னு நினைப்பாங்க இல்லைங்களா, அவரோட குரு கிட்ட இருந்து அவர் கேட்டுட்டு வந்து என்னைய உருவாக்குவாரு. கொஸ்டின் பேப்பர்ஸ் எழுதிட்டு வந்து கொடுப்பாரு. மினிமம் வந்துட்டு ஒரு வீக்ல ஒரு 20 to 30 கொஸ்டின்ஸ் அவரு பல சேனல்ஸ்லாம் ரெஃபர் பண்ணி எனக்காக கொஸ்டின்ஸ் மட்டும் எழுதிட்டு வந்து தருவாரு. அந்த சேனல் அந்த கொஸ்டின்ஸை மட்டும் வச்சு நான் அதுக்கு ஆன்சர் கிரியேட் பண்ணுவேன். ஓனா ஒரு ஆன்சரை நானே கிரியேட் பண்ணுவேன். அந்த அளவுக்கு என்னை ட்ரெயின் பண்ணது சதீஷ் சார் தான். அடுத்து ரமேஷ் சார், நான் நைட்டு 9 மணி வரைக்கும் நான் இந்த இன்ஸ்டியூட்ல தான் உட்காந்துருப்பேன். அந்த அண்ணா சௌமியாக்கு ஹஸ்பண்ட் உட்காந்துருக்காங்களா, அதுதான் என்னோட ஃபேவரட் பிளேஸ். அந்த பிளேஸ்ல தான் நான் எப்பவுமே உட்காந்துருப்பேன். அதுதான் நான் எப்பயுமே உட்காந்து படிக்கக்கூடிய இடமும் அதுதான். எல்லாருமே போயிடுவாங்க. என் கூட ஒரு 3 பேர் படிச்சாங்க மெயின்ஸ்க்கு. சத்யாக்கா ஒரு 8:05 அந்த டைம் போயிடுவாங்க. மதன் அண்ணா அந்த அண்ணாவும் ஒரு 8:30 வரைக்கும் இருப்பாங்க. என் கூட போயிடுவாங்க. 9 o'clock வரைக்கும் நான் இருப்பேன். அதுக்கும் மேல சார் இருப்பாங்களே. அவர் எப்போ போறாரு, நான் 9:30க்கு மேல போய் நான் சமைச்சு நாங்க சாப்பிட்டு நாங்க தூங்குறதுக்கு 10:30 ஆயிடும். திடீர்னு நாங்க தூங்கிட்டே இருக்கும்போது ஒரு ஷட்டர் இறக்குற சத்தம் கேட்கும். அப்பதான் நாங்க ரெகக்னைஸ் பண்ணுவோம், ஓ ரமேஷ் சார் வீட்டுக்கு கிளம்புறாரு. எத்தனையோ நாள் அவர் 11 மணி 12 மணி அப்பெல்லாம் இங்க வந்து மெட்டீரியல் எல்லாமே ஜெராக்ஸ் டைப் படிச்சுட்டு இருந்தாங்களே. அந்த டைம்ல தான் நாங்க மெயின்ஸ் படிச்சுட்டு இருந்த டைம்ல தான் மெட்டீரியல் எல்லாமே வந்துட்டு ஜெராக்ஸ் போட்டாங்க. மெட்டீரியல் டைப் பண்ணது, மெட்டீரியல்ஸ் இங்க ஃபுல்லா படிக்க வச்சது எல்லாமே நாங்க மெயின்ஸ் படிச்சுட்டு இருந்த டைம்ல தான். அதுக்காக இங்க இருந்த இன்னொரு ஸ்டாஃபுமே அந்த டைம்ல கரெக்டா ரிலீவ் ஆயிட்டனால இவரோட ஒர்க் ப்ரெஷர் நைட் 12 மணிக்கு போவாரு. ஒரு நாள் நான் காலையில 4:30 மணிக்கு நான் எழுந்து படிக்கிறது வழக்கம். மெயின்ஸுக்கு நான் எப்பயுமே காலையில 4:30 மணிக்கு ஷட்டர் இறக்குற சத்தம் கேக்குது. நீங்களே பொதுவா யோசிச்சு பாருங்க, 4:30 மணிக்கு திடீர்னு ஷட்டர் இறக்குற சத்தம் கேட்டா யாராவது திருட வந்துட்டாங்கன்னா யோசிப்பாங்க. நாங்களும் வந்து எட்டி பாக்குறோம். சார் வந்துட்டு அது சதீஷ் சார் கிட்ட பேசிட்டு இருக்காங்க லைன்ல. இந்த இடத்துல ஷட்டரை இறக்கிட்டு இருக்காங்க. சார் நீங்க கிளம்பலையா அப்படின்னு கேட்டா, இல்லைங்க சார் நைட்டு ஒரு 12-1 ஆயிடுச்சு, எனக்கு இங்கே டயர்டா இருந்துட்டு நான் இங்கே தூங்கிட்டேன் அந்த மாதிரி சொன்னாங்க. அவ்வளவு ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. சார் மேல யார் வேணாலும் என்ன குறை வேணாலும் சொல்லலாம். அவருடைய ஹார்ட் ஒர்க்குக்கு என்ன வேற யாருமே போட்டு நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. ஒரு ஒர்க்கு போயிட்டு வந்து அது இல்லாம எல்லாருமே நினைக்கிறது ஜாலியா இருக்கணும். நான் கூட ஒரு டிபார்ட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா எந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் ப்ரெஷர் இருக்காது, எங்க வீட்டுக்கு சீக்கிரம் விடுவாங்க, எங்க நம்ம ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போகலாம், அந்த மாதிரியான தாட் ப்ராசஸிங் தான் யாருக்குமே இருக்கும். இவர் என்னன்னா விட்டா அந்த டைம்ல ஈவினிங் 5 மணிக்கெல்லாம் வந்துருவாரு. 5 to 8:30 8:45 வரைக்கும் ஒரு பேட்ச் ஓடிட்டு இருக்கும். அதுலயும் ஒரு 5-6 பேர் எழில் கூட இருந்தா. எழில், நிவேதா, கோமலா, இன்னும் நிறைய பேர் இங்க இருக்க லோக்கல்ல இருக்க எல்லாருமே அந்த டைம்ல படிச்சுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் நிஜமா நான் பார்த்ததே இல்லை. ஹார்ட் ஒர்க் அப்படின்னு ஒண்ணு நம்ம ஒருத்தவங்க கிட்ட இருந்து கத்துக்கணும் அப்படின்னா அது கண்டிப்பா ரமேஷ் சார். அடுத்து சாக்ரிஃபைஸ் அப்படின்னா அது சதீஷ் சார் தான். அதுக்கு வேற எந்த விதமான மாற்றத்துக்குமே இல்லை. அவரு நினைச்சா அவர் ஒரு 1 year உட்கார்ந்து படிச்சா கண்டிப்பா எல்லா எக்ஸாம்ஸும் கிராக் பண்ணலாம். அதுக்கான கெப்பாசிட்டி அவர்கிட்ட நிறையவே இருக்கு. ஆனாலும் நானும் இங்க இந்த இடத்துல ஒர்க் பண்ணிருக்கேன். அதையும் நான் சொல்ல மறந்துட்டேனே. கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். ஒரு 10 கொஸ்டின் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்குள்ள தலை சுத்திரும். இதுல எடுக்கணும், அதுவும் அந்த கொஸ்டின் ஆன்சர் ஈஸியா உருவாக்கிடலாம். ஆனா அதுக்கான ஆப்ஷன் போடுறதுக்குள்ள மண்டை குழம்பி வெளியே வந்துரும். 1 மாசம் தான் நான் செஞ்சிருப்பேன், ஓடிட்டேன். என்னை விட்டுருங்க சார், என்னால முடியல அப்படின்ற கண்டிஷன்ல நான் ஓடிட்டேன். உண்மையாவே சாக்ரிஃபைஸ் அப்படின்னா அதுக்கு அடுத்த வார்த்தை சதீஷ் சார் தான். இதுல வேற எந்த இதுவும் இல்லை.
இந்த டிஎன்பிஎஸ்சி ஜேர்னி அப்படிங்கிறது எனக்கு சாதாரணமா சொல்ல போனா நான் வந்து நல்லா படிக்கிற பொண்ணு, அது எல்லாத்தையும் தாண்டி கூட்டத்துல ஒருத்தி தான். ஒரு அது பேர் என்ன, ஒரு 4 பேர் முன்னாடி நின்று பேசணும் அப்படின்னா தயங்குவேன். யாரு எப்படி, எந்த விதமான ஒரு வெளி உலகம் எப்படி அப்படின்றது தெரியாம நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்துற ஆளுதான். அப்பா அம்மாவும் சரி, என்னுடைய கணவரும் சரி. 2021 நான் இங்க வர்ற வரைக்கும் நான் வீட்டுக்குள்ளதான் இருந்தேன். எனக்கு எதுவுமே வெளி உலகம், மனிதர்கள் எப்படி அப்படிங்கிறது சுத்தமா எனக்கு தெரியாது. யாரையுமே நான் ஈஸியா நம்பிடுவேன். முக்கியமான விஷயம் யார்கிட்ட எப்படி பேசணும் எதுவுமே எனக்கு அந்த ஜேர்னிக்குள்ள வர வரைக்குமே தெரியாது. இந்த ஜேர்னி எனக்கு ரொம்ப நல்ல நல்ல விஷயங்கள் கத்துக் கொடுத்தது. முக்கியமா ஒரு சில நல்ல நண்பர்களை உருவாக்கி கொடுத்ததே. நல்ல நண்பர்கள் வந்துட்டு நம்ம காலேஜ்ல தான் கிடைப்பாங்க, எல்லாம் கிடைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு இந்த டிஎன்பிஎஸ்சி ஜேர்னில பல நல்ல நண்பர்கள் உருவாக்கி கொடுத்தாங்க. நான் நல்லா இருக்கணும், நான் நல்ல போஸ்டிங் போய் உட்காரணும்னு என்னை விட என்னுடைய நண்பர்கள் பல பேர் ரொம்ப ஆசைப்பட்டாங்களே. அவங்களையும் இந்த இடத்துல நான் சொல்லியே ஆகணும். அப்புறம் இந்த இன்ஸ்டியூட்டோட உண்மையான பெருமையை நான் வெளியே போய் நான் போன பின்னாடிதான் நான் கத்துக்கிட்டேனே. குரூப் 1க்கு நான் சார்கிட்டே கேட்டேன், சார் ப்ரிலிம் கிளியர் ஆயிடுச்சு சார், நான் என்னங்க சார் பண்றது அப்படின்னு. சார் வந்துட்டு ப்ரிலிம் என்னால முடியாதுங்கம்மா, மெயின்ஸ்க்கு நீங்க வேற எங்கேயாவது பாத்துக்கமான்ட்டாங்க. ஒரு கடையில ஒரு மேம் சொன்னாங்க, முதல் பட்டதாரியா நம்ம போய் ஃபர்ஸ்ட் ஆள் நம்மளுக்கு கைடன்ஸ் கொடுக்கும் போது நம்ம யாருன்னு தெரியாம ரொம்ப அலமோதுவோன்னு. நான் 2 மெயின்க்குலாம் உண்மையாலுமே சொல்றேன், கஷ்டமே படல. சார்கிட்ட சொன்னேன், சார் நான் ப்ரிலிம் கிளியர் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். சார் சொன்ன அடுத்த வார்த்தை, நம்ம இன்ஸ்டியூட் இருக்கு படிங்கன்னு. நான் அதையே ஃபாலோ பண்ணிட்டு நான் பாட்டுக்கு மெயின் எழுதுனேன். அதோட முடிஞ்சிருச்சு. 1 மெயின்க்கு எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, யாருமே இல்லை எனக்கு கரெக்டா கைட் பண்றேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த நேரத்துல தான் நான் தேடி அலையும் போது, ஓஹோ இந்த இன்ஸ்டியூட்டே பரவாயில்ல, வெளியே எங்கேயாவது போயிட்டா நம்ம டிராவல் பண்ணியே செத்து போயிடுவோம். அதுக்கு நான் ரொம்ப கிட்டத்தட்ட சொல்ல போனா நான் ஒரு பெரிய சோம்பேறி தான். கொஞ்ச நேரம் எனக்கு டிராவல், கொஞ்ச நேரம் வீட்டு வேலை செஞ்சாலே நான் டயர்ட் ஆயிடுவேன், தூங்கிடுவேன். அப்படிப்பட்ட எனக்கு இந்த இன்ஸ்டியூட் அமைஞ்சது ஒரு முக்கியமான வரம். இந்த இன்ஸ்டியூட் இல்ல அப்படின்னா மெயின் அன்னைக்கு சார் அந்த ஈவினிங் ஒரு 6:30 தான் இருக்கும். அந்த டைம்ல அந்த வார்த்தை அவர் சொல்லல அப்படின்னா இன்னைக்கு நான் நிப்பனா, இந்த இடத்துல நான் இருப்பனானா எனக்கு நிச்சயமா இல்லன்ற பதில் தான் இருக்கும். நிச்சயமா தெரியலன்னு நான் சொல்ல மாட்டேன், கண்டிப்பா இருந்திருக்க மாட்டேன். அன்னைக்கு அவர் என்னை படிங்க, இது நம்ம இன்ஸ்டியூட் அப்படிங்கிற வார்த்தையை அவர் கொண்டு வரல அப்படின்னா நிச்சயமா நான் டிஎன்பிஎஸ்சின்ற ஒரு ஜேர்னிக்குள்ள வந்திருக்கவே மாட்டேன். ஏதோ 10ஓட 11 மேல போனோமா, கீழே போனோமா, கடையை பார்த்தோமா, பிள்ளைய பார்த்தோமா, வேற வீட்டு வேலை செஞ்சோமா, அதோட என்னை முடிஞ்சிருக்கும். இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு கடவுளா பார்த்து அனுப்புனதுதான் ரமேஷ் சார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னைய பொறுத்த வரைக்கும் எனக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்ப ரொம்ப அதிகம். கடவுள் எதுவா இருந்தாலும் நான் நினைச்சுப்பேன், இந்த டைம் நமக்கு வேலை கிடைக்கல அப்படின்னா அதுக்கு காரணமுமே வந்துட்டு, ஓ கடவுள் நமக்கு இதை விட ஏதோ பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி வச்சிருக்காரு, அதனாலதான் நமக்கு இந்த டைம் கொடுக்கல அப்படிங்கறத நான் ரொம்ப தீர்க்கமா நம்புவேன். எனக்கு ஏதாவது ஒரு தப்பான செயல் நடந்தா கூட, ஓ இதுல இருந்து நம்ம ஏதோ ஒரு பாடம் கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கடவுள் இந்த விஷயத்த நமக்கு உணர்த்தி இருக்காரு. மனிதர்கள் எப்படின்றத நம்ம உணர்ந்துக்கிறதுக்காக கூட இந்த விஷயம் நடந்திருக்கும் அப்படிங்கறது நான் எதுக்கு நான் கடவுள் கடவுள் கடவுள்னு தான் நான் சொல்லிட்டே இருப்பேன். சார் நான் எனக்கு அனுப்புனது கூட நான் அந்த விதமா தான் பாக்குறேன். சார் ஒருவேளை வரல அப்படின்னா சார் மூலியமா தான் கடவுள் எனக்கு உதவி செய்யணும்னு நினைச்சிருக்காரு. நான் அந்த டைம்ல ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தேன். உண்மையாலுமே சொல்ல போனா நான் அங்க இருந்தது ஆந்திரா. எனக்கு அங்க வந்துட்டு தெலுங்கு தான் பேசுவாங்க. என்னுடைய கணவர் தவிர வேற யாருமே என் கூட பேச மாட்டாங்களே. தமிழ் தெரிஞ்சவங்க அப்படிங்கிறவங்க சுத்தமா கிடையவே கிடையாது. டிப்ரெஷன் டிப்ரெஷன் டிப்ரெஷன். பேசணும் அப்படின்னா அது கணவர் மட்டும்தான். நான் இந்த டிஎன்பிஎஸ்சிக்குள்ள வந்தனாலதான் இன்னமும் தெரியல, நாங்க 2 பேரும் இன்னும் ஒன்னாவே இருக்கோம். இந்த டிஎன்பிஎஸ்சி ஜேர்னி அப்படிங்கிறது எனக்கு எந்த விதத்துலயும் தெரியல. நான் இந்த படிக்கிறேன், அதனாலதான் நாங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறதுக்கான காரணம் கூட அதுவும் ஒண்ணு. அபு எப்படியோ அதே மாதிரிதான் எனக்கு புக்ஸுமே. நான் ஒரு நாள் கூட புக் இல்லாம இருந்ததே இல்லை. எனக்கு புக்ஸ் அப்படின்னா அது இருந்துட்டே இருக்கணும். நான் படிக்கிறேனோ படிக்கலையோ, ஆனா என்னுடைய கண்கள் முன்னாடி புத்தகம் இருந்துட்டே இருக்கணும். ஆனா இவங்க எல்லாருமே சொன்ன மாதிரி நான் எப்பயுமே ஒரு 10 ஹார்ஸ் படிப்பேன், 12 ஹார்ஸ் படிப்பேன், தமிழ் தரவா படிப்பேன். அந்த கேரக்டர்ல எனக்கு சுட்டு போட்டாலும் தமிழ் ஏறவே இல்லை. அது ஏன்னு எனக்கு கடைசி வரைக்கும் தெரியல. உண்மைதான் சார், உண்மைதான். சின்ன வயசுல இருந்தே இங்கிலீஷ் மீடியம். நீங்க எல்லாருமே வந்துட்டு மத்த இங்கிலீஷ் தவிர இது எல்லா சப்ஜெக்ட்ஸுமே தமிழ் படிச்சிருந்திருப்பீங்க. நான் தமிழை தவிர வேற எந்த சப்ஜெக்டுமே தமிழ் படிச்சது கிடையாது. எனக்கு தமிழ்ல படிக்கணும் அப்படின்னாலே ரொம்ப சிரமமா இருக்கும். ஆனா தமிழ் புரியாது, தமிழ் மேல பற்று இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரல. எனக்கு தமிழ் என்ன பண்ணாலும் சரி, நான் தலைகீழ நின்னாலும் எனக்கு வரல. அதுதான் உண்மையான விஷயம். ஆனா
ஆனா இந்த குரூப் 4 அப்படின்னா அதுக்கான ஒரே மந்திரம் தமிழ் மேக்ஸ் தான். அதை தாண்டி வேற எதுவுமே கிடையாது. தமிழ் மேக்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருந்தா வரலாம் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வகையில உண்மைதான். ஜிஎஸ்ல நம்ம என்ன படிச்சாலும் எப்படியும் ஒண்ணு மறந்து போயிடுவோம். இல்ல நம்ம படிச்சது அவன் கேள்வியே கேட்க மாட்டான். அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும்போது தமிழ் படிச்சா வந்துடும். அதை தாண்டி வேற எதுவுமே இல்லை. சோ அதனால எல்லாரும் படிங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கடின உழைப்பு நம்ம போட்டுட்டே இருந்தா வெற்றி நம்மளை தேடி தானா வரும் அப்படிங்கறத நான் தீர்க்கமா நம்புறேன். நீங்களும் கண்டிப்பா கடின உழைப்பு போடுங்க, உங்களை தேடி தானா வெற்றி வரும். தேங்க்யூ. நம்ம காமராஜர் மையத்துல குரூப் 1ல பிலிம்ஸ் பாஸ் பண்ணி மெயின்ஸ் எழுதுன ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் ஏன்னா ஒரு குரூப் 1 அப்படின்னா டெப்டி கலெக்டர் சரியா அவங்க வருங்காலத்துல வந்து கண்டிப்பா டெப்டி கலெக்டர் ஆவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில தான் அது இன்னமும் விசாரிச்சுட்டு இருந்தா அவங்க வெற்றி வருவாங்க. அவங்களுக்கு ஆசீர்வாதம். ஐயா ஒரே நிமிஷம். முதல்ல ஒரு 5 பேருக்கு நன்றி. ஏன்னா நான் சார் ஒரு 2 வருஷமா வேலை செஞ்சிருக்கேன். அவருக்கு வந்து தெரியவே இல்லை. நிறைய சொல்லிட்டீங்க. இனிமேல் ஸ்கூல்ல சார் சொன்னீங்களா ஃபர்ஸ்ட் கார்டு செகண்ட் கார்டு இனிமேல் எங்களுக்கு எல்லாமே அவர் தாங்க. நாங்க அவர் யூஸ் பண்ணிக்கவே இல்லை. வருவாரு சாப்பிடுறாரு அவர் குடிக்கிற வசதி பார்ப்பாரு போயிடுவாரு. ஆனா இவ்வளவு ஒரு திறமையான ஆட்கள் எல்லாம் இப்ப உருவாக்கிட்டு சொல்லுவாங்கல்ல பேச்சு சித்தலை மௌனம் தங்கம் ஒரு பழமொழி இருக்குன்னா அந்த மாதிரி அமைதியே இருக்காது. அப்படி போயிடுவாரு. ஆனா இவ்வளவு செயல் இருந்தீங்க. சரி பரவாயில்ல, ரொம்ப நன்றிங்க. அவரை பத்தி சொன்னதுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். நாங்க எங்களுக்கு ஒரு பயனுள்ள விஷயமா இருக்கு. நன்றி. 5 பேர் தன்னுடைய வெற்றி கதைகளை மிக அழகாக சொன்னாங்க. எல்லாருமே உங்களுக்கு மனசுல ஏறி இருக்கோம். 1 மாசத்துக்கு ஒரு வந்திருக்கோம். அது உங்க மனசுல இருக்கட்டும். உங்களோட வெற்றி பயணத்தின் போது சொல்லுங்க சரிங்களா. அதுக்காக உங்க பயிற்சியினுடைய